Habakkuk 2 Tables Bible Study, Presentation number 36, Daniel Part 7, Daniel Chapter 3, Third Angel's Message. ஹாபகுக்கின் 2 கற்பலகைகளின் வேதாகம பாடத்திலே நாம் தானியேல் புஸ்தகத்தை குறித்து ஆராய்ந்து வருகிறோம். இன்றைக்கு தானியேல் 3ஆம் அதிகாரம். இந்த 3ஆம் அதிகாரம் முத்தூதுகளிலே 3வது தூதை குறிக்கிறது என்கிற சத்தியத்தை நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஒரு ஜெபம் செய்து நாம் தொடங்குவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளை கிருபை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. இந்த வேலையிலும் பிதாவே, எங்களுடைய சபைக்கு கடைசியாக இந்த சத்தியத்தை நீர் வெளிப்படுத்தி இருக்கிறீர் பிதாவே. இதோடு இந்த சபை நிறைவுக்கு வரப்போகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு இந்த சத்தியங்களை ஆராய எங்களுக்கு கிருபை தரும் பிதாவே. இதோ வெகு சீக்கிரத்தில் நியாயராசிரியர் சட்டம் வர இருக்கிறது. அதற்கான அறிவை எங்களுக்கும் எங்களுடைய சபைக்கும் நீர் கொடுத்திருக்கிறீர் பிதாவே. அதை நாங்கள் உபயோகப்படுத்தி கொள்ள எங்களுக்கு கிருபை தரும் பிதாவே. இந்த சத்தியத்தை சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உதவி எனக்கு கொடுத்தரலும் பிதாவே. கேட்கிற ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவரின் உதவியை கொடுத்தரலும். அவர்களுக்கு இந்த செய்திகள் புரியும்படியாக செய்யும் பிதாவே. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நாம் ஆபகுக்கின் 2 கற்பலகைகளின் வேதாகம பாடத்திலே நாம் தானியேல் புஸ்தகத்தை ஆராய்ந்து வருகிறோம். பொதுவாக தானியேல் புஸ்தகத்தை நாம் எப்படி பிரிப்போம் என்றால், வரலாற்று பகுதி என்று பிரிப்போம், தீர்க்க தரிசன பகுதி என்று பிரிப்போம். நாம் தீர்க்க தரிசன பகுதிகளுக்கு இந்த கடைசி 6 அதிகாரங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். முதல் 6 அதிகாரங்களுக்கு அவ்வளவாக நாம் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். ஆனால் வேதத்தை ஆராயும் பொழுது நமக்கு என்ன தெரிய வருகிறது என்றால், இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் என்று தீர்க்க தரிசன கோடுகளை நாம் ஆராயும் பொழுது தானியேல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் தூதை குறிக்கிறது, தானியேல் 2ஆம் அதிகாரம் 2ஆம் தூதை குறிக்கிறது, தானியேல் 3ஆம் அதிகாரம் 3ஆம் தூதை குறிக்கிறது. தானியேல் 4, 5, 6 கூட அதில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வரலாறு 7 டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையினுடைய வரலாற்றை அங்கே அது நமக்கு காண்பிக்கிறது என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் நாம் முதல் 2 அதிகாரங்களை பார்த்தோம். இந்த முதல் 2 அதிகாரங்களை நாம் என்ன கற்றுக்கொண்டோம் என்று ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். நாம் தானியேல் புஸ்தகத்தை ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். தானியேல் புஸ்தகத்திலே எந்த ஒரு தீர்க்க தரிசன கோட்டுக்கும் முன்பதாக தேவன் எச்சரிப்பு செய்திகளை சபைக்கு கொடுக்கிறார். இந்த எச்சரிப்பின் செய்திகள் சபைக்கு எப்பொழுது வரும்? வார்னிங் மெசேஜ். இந்த எச்சரிப்பின் செய்தி ஒரு கூட்டத்தாருக்கு ஒரு சபைக்கு தேவன் எப்பொழுது கொடுக்கிறார் என்றால், அங்கே இருள் இருக்க வேண்டும். அப்போது தானியேலுடைய காலகட்டத்திலே நாம் படித்தோம், 5 ராஜாக்கள் இருந்தார்கள். இங்கே அந்த 5 ராஜாக்களில் ஒரே ஒருத்தர் தான் நல்ல ராஜாவாக இருந்தார். அந்த 4 பேரும் கொடியவர்களாக இருந்தார்கள் என்று நமக்கு தெரியும். அப்பொழுது இங்கே இருள் இருந்தது. அப்போ தேவன் ஒரு செய்தியை அனுப்புகிறார். அந்த செய்தி தான் நித்திய சுவிசேஷம். நித்திய சுவிசேஷம் என்பது சபையை 2ஆக பிரிக்கிறது. தேவன் எச்சரிப்பு செய்தியை குறிக்கிறார். அந்த எச்சரிப்பின் செய்தி வாயிலாக சபை 2ஆக பிரிக்கிறது என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே அந்த செய்தி வரும்பொழுது எப்பொழுது அது வரும் என்றால், முடிவு காலத்திலே வரும். அப்போ தானியேலுக்கு எது முடிவு காலம் என்றால், ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசனம். பாபிலோனியர்களால் இஸ்ரவேல் புத்திரர் சிறைப்பட்டு கொண்டு போவார்கள் என்று தீர்க்க தரிசனம் ஏசாயா உரைத்தார். அந்த ஏசாயா உரைத்த தீர்க்க தரிசனம் இங்கே நிறைவேறும் பொழுது இதுதான் டைம் ஆஃப் எண்ட், முடிவு காலம் என்று சொல்லுவோம். ஒரு தீர்க்க தரிசன நிறைவு பெறும் பொழுது அது அந்த காலத்தில் வாழ்கிற ஜனங்களுக்கு அது முடிவு காலமாக இருக்கிறது. தானியேல் காலத்தில் வாழ்கிறவர்களுக்கு இது முடிவு காலமாக இருந்தது என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது தானியேலுக்கு 3 சோதனைகள் வந்தது என்று நமக்கு தெரியும். 1ஆம் அதிகாரத்திலே 3 சோதனைகள் வந்தது. இது 3. இது 1ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது 3 சோதனைகள் வந்தது. இப்போ நம்ம 2ஆம் அதிகாரம், இந்த நம்ம இப்போ தானியேல் தீர்க்க தரிசன கோட்டையை ஆராய்கிறோம். இது தானியேல் 1 கிடையாது, இது மொத்த தானியேல் புஸ்தகமே. அப்போது தானியேலுக்கு 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரமும் ஒரு குறிப்படையாளமாக இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 3 குறிப்படையாளங்களிலே நாம் பார்த்தோம். 1வது அதிகாரத்திலே அது 1ஆம் செய்தி நித்திய சுவிசேஷம் வந்தது. 2ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது மிருகத்தின் சொரூபத்தை குறித்து 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம். இன்றைக்கு மிருகத்தின் முத்திரையை குறித்து 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க போகிறோம். எப்பொழுதுமே 3வது வேமார்க் என்னவாக இருக்கும் என்றால் நியாய தீர்ப்பாக இருக்கும் என்று நாம் படித்தோம்.
நியாய தீர்ப்பாக இருக்கும். தானியேல் 1ஆம் அதிகாரத்திலே தானியேலுக்கு 3 சோதனைகள் வந்தது. அந்த 3 சோதனைகளிலே 2 சோதனையை அவர் வெற்றி பெற்ற பிற்பாடு அவருக்கு என்ன கொடுக்கப்பட்டதுன்னா ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி, தீர்க்க தரிசன ஆவி தானியேலுக்கு கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தானியேல் சொப்பனங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் ஆராயக்குரிய ஞானவனாக தேவன் அவரை மாற்றினார் என்று நாம் பார்க்கிறோம். இது எப்பொழுது நடக்கிறது என்றால் 2 சோதனையை ஜெயித்த பிற்பாடு அவருக்கு இது நடக்கிறது என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலகட்டத்திலே நாம் பார்த்தோம் என்றால் இது எந்த தீர்க்க தரிசன கோடோடு ஒத்திருந்தது என்றால் எலியாவுடைய தீர்க்க தரிசன கோடு. எலியாவோட தீர்க்க தரிசன கோட்டிலே சபைக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தி எலியா மூலியமாக வருகிறது, வார்னிங் மெசேஜ் வருகிறது. இது எப்பொழுது சபைக்கு வருகிறது இந்த செய்தி? இருள் இருக்க வேண்டும். அப்போ இங்கே என்ன இருந்தது என்றால் ட்ராட், 3.5 வருடம் பஞ்சம் இருந்தது, அது இருளை குறிக்கிறது. அந்த பஞ்சத்துக்கு அப்புறம் இந்த முடிவு காலத்திலே இவங்களுக்கு இந்த செய்தி வருகிறது. அப்பொழுது இங்கே எலியா கொடுத்த செய்தி தேர்ந்தெடுங்கள், தேர்ந்தெடுங்கள். இங்கே எப்படி தானியேலும் அவனை சேர்ந்த நண்பர்களும் தேவனை தேர்ந்தெடுத்தார்களோ அதே மாதிரி இங்கேயும் அந்த செய்திகளை அவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். எலியா கொடுத்த செய்தியை அந்த இஸ்ரவேல் மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலகட்டத்தில் 2ஆம் குறிப்படையாளத்தில் என்ன ஆனது என்றால் எப்பொழுதுமே 2ஆம் குறிப்படையாளம் காண்கிற ஒரு குறிப்படையாளமாக வரும். அதே மாதிரி இங்கே பரலோகத்திலிருந்து என்ன வந்தது என்றால் பரலோகத்திலிருந்து அக்கினி வந்தது, அது அவங்களுக்கு காண்கிற ஒரு சோதனையாக இருந்தது என்று நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கப்புறம் 2 குறிப்படையாளத்துக்கு அப்புறம் தீர்க்க தரிசன ஆவி கொடுக்கப்பட்டது யாருக்கு? தானியேலுக்கு கொடுக்கப்பட்டது போல இங்கே உண்மையான தீர்க்கதரிசி யார்? ட்ரூ ப்ராஃபட். உண்மையான தீர்க்கதரிசி யார்? பொய்யான தீர்க்கதரிசி யார்? பாகாலையும் அவங்களை சேர்ந்த தீர்க்கதரிசி பொய்யான தீர்க்கதரிசி, ஏலியா தேவனுடைய தீர்க்கதரிசி என்பது இங்கே தெரிய வந்தது. எப்படி ஒரு தீர்க்க தரிசன கோடு இன்னொரு தீர்க்க தரிசன கோட்டை விளக்குகிறது என்பதை நீங்களும் நானும் படித்து கொண்டிருக்கிறோம். இங்கே நியாய தீர்ப்பு 3வது குறிப்படையாளத்திலே நியாய தீர்ப்பு, சிலுவை ஒரு நியாய தீர்ப்புக்கு அடையாளமாக இருக்கிறது என்று நாம் படித்தோம். இங்கே நியாய தீர்ப்பு கொடுக்கும்பொழுது இந்த 2ஆம் குறிப்படையாளத்தில் பாபிலோன் விழுந்தது என்று நாம் படித்தோம். பாபிலோன் விழுந்தது என்றால் நிம்ரோதுடைய காலகட்டத்தில் விழுந்தது, நேபுகாத்நேச்சார் பெல்ஷாத்சார் காலகட்டத்தில் விழுந்தது. இது 2 முறை விழுந்தது, 3வது முறை கடைசியாக விழ இருக்கிறது. அப்பொழுது 1வது விழும்பொழுது எப்பொழுது விழுந்தது? நிம்ரோதுடைய காலகட்டத்தில் என்று நாம் படித்தோம். நிம்ரோதுடைய காலகட்டத்தில் விழும்பொழுது நிம்ரோதுக்கு தேவன் நிம்ரோத்தை ஸ்கேட்டர்ட், சிதறடித்தார், நிம்ரோத்தை சிதறடித்தார் என்று நாம் பார்க்கிறோம். இப்போ நேபுகாத்நேச்சருக்கு வரும்பொழுது அவரை 7 காலங்கள் அவரை தண்டித்தார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த 7 காலங்களை 7 வருடங்களாக நீங்கள் போட்டிங்கன்னா பெல்ஷாசாருக்கு வருகிற எச்சரிப்பின் செய்தி பெல்ஷாசாருக்கு வந்தது 2520 என்கிற ஒரு சத்தியம். இதான் ஒரு தீர்க்க தரிசனம், வேதாகமத்தில் இருக்கிற பெரிய தீர்க்க தரிசனம். இது அனைத்தும் எதை குறிக்கிறது என்றால் நியாய தீர்ப்பை குறிக்கிறது. தேவன் சிதறடிக்கிறார் என்பதை இந்த தீர்க்க தரிசனங்கள் நமக்கு தெரியப்படுத்துகிறது. அதே மாதிரி இந்த காலகட்டத்திலும் 7 என்கிற எண் இருக்க வேண்டும். இங்கே எலியா தன்னுடைய ஊழியக்காரரை அனுப்பி மழை வருகிறதா என்று பார்க்க சொல்கிறார். அது எத்தனை முறை அனுப்புவார்னா 7 டைம்ஸ், 7 முறை அனுப்புகிறார் என்பது நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இது எப்படி ஒரு தீர்க்க தரிசன கோடு இன்னொரு தீர்க்க தரிசன கோட்டை விளக்குகிறது என்பதற்கு இது ஒரு அடையாளமாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் இப்படி இருக்கும் பொழுது நாம் இதை எதிர்கூட ஒப்பிட்டோம் என்றால் மில்லரைட் அட்வென்டிஸ்ட், மில்லருடைய காலகட்டம். ஏனென்றால் தானியேல் 6 அதிகாரங்கள் மில்லரைட் அட்வென்டிஸ்டுடைய காலகட்டத்தை குறிக்கிறது, 7 டே அட்வென்டிஸ்டுடைய சபையினுடைய வரலாற்றை குறிக்கிறது என்பதை நீங்கள் நான் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே மில்லர் வாழ்ந்த காலத்திலே இருள் இருந்ததா சபையிலே என்று பார்த்தோமானால் இருள் இருந்தது. 1260 வருட காலம் இருள் இருந்தது என்று உங்களுக்கு எனக்கும் தெரியும். அப்போது இது எப்பொழுது நிறைவடைந்ததோ ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவடைய வேண்டும். எப்பொழுது அந்த மிருகத்துக்கு காயப்பட்டதோ, அந்த காயம் எப்பொழுது பார்த்தது நம்ம அனைவருக்கும் தெரியும், 1798. இந்த காலகட்டத்திலே சபைக்கு எச்சரிப்பின் செய்தி வந்தது. இங்கே முத்தூது வந்தது, 1ஆம் தூது, 2ஆம் தூது, 3ஆம் தூது வந்தது என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ 1ஆம் தூது 1798 வந்தது, 2ஆம் தூது 1842 வந்தது, 3ஆம் தூது 1844 அக்டோபர் 22 வந்தது என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இது 3 குறிப்படையாளங்கள். இங்கே எப்படி 3வது குறிப்படையாளத்துக்கு முன்பதாகவே
தீர்க்க தரிசன ஆவி கொடுக்கப்பட்டதோ அதே மாதிரி இங்கே இந்த 3வது குறிப்படையாளத்திற்கு முன்பதாகவே ஜான்வரியில் வில்லியம் ஃபாய் என்கிற நபருக்கு தேவன் தீர்க்க தரிசன வார்த்தை கொடுத்தார். அவர் அதை ஏற்கவில்லை. அப்புறம் ஹேசன் ஃபாஸ் என்கிற நபருக்கு செப்டம்பரிலே கொடுத்தார். அவரும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் என்ன பண்ணார் என்றால் எல்என்ஜி ஒயிட் அம்மையாருக்கு டிசம்பரிலே தேவன் தரிசனங்களை கொடுக்க ஆரம்பித்தார் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலகட்டத்திலே முக்கியமாக என்ன ஆனது என்றால் இங்கே காண்கிற ஒரு சோதனை வந்தது. இந்த 2ஆம் குறிப்படையாளத்தில் காண்கிற சோதனை வருகிறது. அப்போ இந்த 2ஆம் குறிப்படையாளத்தில் இவங்களுக்கு என்ன காண்கிற ஒரு சோதனை வந்தது என்றால் இங்கே இவர்கள் தரிசித்து நடந்தார்கள். எதை தரிசித்தார்கள் என்றால் ஒரு சார்ட், 43 சார்ட்டை தரிசித்து நடந்தார்கள். ஆனால் இங்கே வரப்போ என்ன ஆச்சுன்னா மார்ச் 22, 1844 இவங்களுக்கு முதலாவது ஏமாற்றம் நடந்தது. இதுக்கப்புறம் அக்டோபர் வரைக்கும் இவங்க எதில் நடந்தார்கள் என்றால் ஃபெய்த், விசுவாசத்தினால நடக்கிறாங்க. இங்கே தரிசித்து நடந்தார்கள், இங்கே விசுவாசித்து நடக்கிறார்கள். யாரெல்லாம் டிசப்பாயின்மெண்ட் ஆன அப்புறம் கூட, ஏமாற்றம் நடந்த அப்புறம் கூட தேவன் மேலே விசுவாசமாக இருந்தார்களோ அவர்களை தேவன் இங்கே இருந்து எங்கே கூட்டி சென்றால் என்றால் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக சென்று தேவனுடைய கற்பனைகளை காணும்படியாக செய்தார் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி ஒரு தீர்க்க தரிசன கோடு இன்னொரு தீர்க்க தரிசன கோட்டை விளக்கிறது என்பதை நீங்களும் நானும் படித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ வில்லியம் மில்லருடைய காலகட்டத்தில் 1ஆம் தூது, 2ஆம் தூது, 3ஆம் தூது போதிக்கப்பட்டது. ஆனால் அதை நிறைவாக போதிக்கப்படவில்லை என்று அம்மையார் நமக்கு எழுதுகிறார்கள். இன்றைக்கு நாம் என்னத்தை பார்க்க போகிறோம் என்றால் இந்த 3வது குறிப்படையாளம், தானியேல் 3ஆம் அதிகாரம் முத்தூதிலே 3ஆம் தூதை குறிக்கிறது என்பதை நாம் இன்னைக்கு ஆராய இருக்கிறோம். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 9 நான் வாசிக்கிறேன். அவர்களுக்கு பின்னே 3ஆம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்து கொள்ளுகிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினை ஆகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமான மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்து கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான். இதுதான் 3ஆம் தூது. இந்த 3ஆம் தூதில் நித்திய சுவிசேஷம் இருக்குதா என்றால் இருக்கிறது. நித்திய சுவிசேஷம் சபை 2ஆக பிரிக்க வேண்டும். அப்போ இந்த 3ஆம் தூதிலே 2 வகுப்பினர்களே நாம் தெளிவாக காண முடிகிறது. ஒரு வகுப்பினர்கள் தேவனுடைய உக்கிரமான மதுவை குடிக்க காத்திருக்கிறார்கள். இன்னொரு கூட்டத்தார் பரிசுத்தவான்களுடைய பொறுமையை உடையவர்களாக இங்கே இருக்கிறார்கள். 2 கூட்டத்தாரை நாம் பார்க்க முடிகிறது. அப்பொழுது இது நித்திய சுவிசேஷம் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலகட்டத்திலே இந்த முத்தூது, இந்த 3ஆம் தூதை இங்கே நாம் பார்க்கும் பொழுது மிருகத்தின் சொரூபத்தை வணங்குகிறவர்களுக்கு என்று இருக்கிறது. அதன் முத்திரை, மிருகத்தின் சொரூபம், மிருகத்தின் முத்திரை என்று 2 வார்த்தை இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது 2க்கும் என்ன வித்தியாசம் என்று நாம் அனைவருக்கும் தெரியும். இது அம்மையார் எப்படி இணைக்கிறாங்க, தானியேலோடு எப்படி இணைக்கிறார்கள் என்று நீங்களும் நானும் படிப்போம். யூத் இன்ஸ்ட்ரக்டர் July 12, 1904. The vain glory and oppression seen in the course pursued by the heathen king Nebuchadnezzar is being and will continue to be manifested in our day. History will repeat itself. In this age, the test will be on the point of Sabbath observance. The heavenly universe, behold men trampling upon the law of Jehovah, making the memorial of God the sign between him and his commandment keeping people, a thing of not, something to be despised, while a rival Sabbath is exalted, as was the great golden image in plain of Dura. Men claiming to be Christians will call upon the world to observe this spurious Sabbath that they have made. All who refuse will be placed under oppressive laws. This is the mystery of iniquity, the devising of satanic agencies carried into effect by man of sin. இங்கே தானியேல் 3ஆம் அதிகாரத்தை இங்கே அம்மையார் கொடுத்துவிட்டு ஹிஸ்டரி வில் ரிப்பீட், வரலாறு மறுபடியுமாக நடக்கும் என்று கொடுத்திருக்கிறார்கள்.
எப்படி தானியேல் 3ஆம் அதிகாரத்திலே ஒரு சொரூபம் செய்யப்பட்டதோ அதே மாதிரி இப்பொழுதும் சொரூபம் செய்யப்பட்டு கொண்டு வருகிறது. நம்முடைய காலகட்டத்திலே அது ஓய்வு நாளாக இருக்கிறது, ஓய்வு நாளுக்கு இணையான ஒரு சோதனையாக வருகிறது என்று அம்மையார் எழுதுகிறார்கள். இது தானியேல் 3ஆம் அதிகாரத்தோடு தெளிவாக அம்மையார் இந்த கோட்டில் இணைக்கிறாங்க. இங்கே அக்கிரமத்தின் ரகசியம் என்று அம்மையார் வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இந்த அக்கிரமத்தின் ரகசியம் என்பதென்று என்னவென்றால், அக்கிரமத்தின் ரகசியம் முழுமை பெற வேண்டும். அந்த முழுமை பெறுவது என்பது மதமும் அரசும் ஒன்று சேர வேண்டும். அப்படி மதமும் அரசும் ஒன்று சேர்வது மிருகத்திற்கு சொரூபம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதற்கு ஒரு அத்தாட்சியாக இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தானியேல் 2ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும் பொழுது பாதத்தில் இருக்கிற இந்த இரும்பும் களிமண்ணும் ஒட்டாமல் இருந்தது, ஆனால் ஒட்டி இருந்தது என்பதை நீங்களும் நானும் படித்தோம். அப்பொழுது இந்த ஒட்டாமல் இருந்த இந்த காரியம் என்னவென்றால், இதுதான் அக்கிரமத்தின் ரகசியம். இந்த மதமும் அரசியலும் ஒன்று சேர்கிற ஒரு காலம் என்பதை நீங்களும் நானும் படித்தோம். நாம் அந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது இந்த தானியேல் 2ஆம் அதிகாரம் என்றது மிருகத்தின் சொரூபம். ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம் 3ஆம் அதிகாரத்தில் வருகிறது மிருகத்தினுடைய முத்திரைக்கான ஒரு காலம் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து நாம் புரிந்து கொள்கிறோம் தானியேல் 3ஆம் அதிகாரம் 3ஆம் தூதை குறிக்கிறது என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். தானியேல் 3ஆம் அதிகாரத்துக்கு நாம் செல்வோம். இது எப்படி முத்தூதை குறிக்கிறது என்பதை நாம் படிப்போம். தானியேல் 3:1-2 நான் வாசிக்கிறேன். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியிலே நிறுத்தினான். முதலாவதாக இந்த சிலையுடைய அந்த நம்பரை நம்ம பார்க்கும்போது 66 என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. 66 இணைக்கும் போது 66. இந்த 6 இன்னொரு 6 விடப்பட்டிருக்கிறது. ஆனால் இது தெளிவாக நமக்கு என்னத்தை காட்டுகிறது என்றால் 6 என்பது பாவ மனுஷனுடைய அந்த சின்னத்தை காட்டுகிறது, முத்திரையை காட்டுகிறது. அப்படியானால் இந்த காலகட்டம் தானியேல் 3ஆம் அதிகாரம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிற சம்பவங்களை குறிக்கிறது. கடைசி காலத்தில் வாழ்கிற ஜனங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிற அந்த சம்பவத்தை மிருகத்தின் முத்திரையை இங்கே குறிக்கிறது என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். 2வது வசனம், பின்பு ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் தேசாதிபதிகளையும் அதிகாரிகளையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் பொக்கிஷக்காரரையும் நீதி சாஸ்திரிகளையும் விசாரிப்புக்காரரையும் நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரையும் நேபுகாத்நேச்சர் ராஜா நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேரும்படி அழைப்பித்தான். இங்கே இந்த முதல் 2 வசனம் 3ஆவது அதிகாரத்தில் இருக்க முதல் 2 வசனம் மிருகத்தின் முத்திரையை குறிப்பிடவில்லை, மிருகத்தின் சொரூபம் உண்டு பண்ணுகிற அந்த ப்ராசஸ் அதை இங்கே குறிக்கிறது என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே இந்த சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேரும்படி ராஜா அழைப்பிக்கிறார். ஆனால் ராஜா நிறுத்தின சிலை, ராஜா ஒரு சிலையை நிறுத்த வேண்டும் என்றால் ராஜா என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த சிலையை ஃபஸ்ட்டு பண்ண வேண்டும், ஜனங்களுக்கு கட்டளையிட்டு அந்த சிலையை பண்ண வேண்டும். அப்போ இந்த முதல் 2 வசனங்கள் மிருகத்துக்கான சொரூபம் செய்யப்படுகிற அந்த வேலைகளை இங்கே குறிக்கிறது என்பதை நீங்களும் நானும் பார்க்கிறோம். இந்த காலகட்டத்திலே நமக்கு நம்முடைய சபைக்கு உதாரணமாக யார் இருக்கிறார்னா அனனியா மிசாயேல் அசரியா, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்கு இதெல்லாம் தெரியும். ராஜா இப்படி ஒரு சிலையை பண்ண போகிறார், தூரா என்னும் சமவெளியிலே நிறுத்தப் போகிறார் என்று அவங்களுக்கு தெரியும். அப்போ அவர்கள் அதை பார்க்கிறார்கள். அங்கே ஒரு கூட்டம் இருக்கிறது, இப்படி சொரூபம் செய்யப்பட்டு வருகிறது, இது ஒரு நாள் முத்திரையாக மாறும் என்று அவர்களுக்கு தெரியும். அப்போ அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தி வருகிறது. அந்த 3 வாலிபர்களுக்கும் என்ன எச்சரிப்பின் செய்தி வருகிறது என்றால் இந்த சொரூபம் பண்ணப்பட்டு வருகிறது, ஒரு நாள் இது ஒரு எச்சரிப்பாக மாறும், நம்முடைய நித்திய வாழ்வுக்கு ஒரு அழிவாக இருக்கும். அதாவது கிருபையின் காலம் முடிவடைய போகிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது மிருகத்தின் சொரூபம் செய்யப்படுகிற காலத்தில் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய கிருபையின் காலம் மிக விரைவில் முடிய போகிறது என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த எச்சரிப்பின் செய்தி இப்பொழுது சபைக்கு வந்திருக்கிறது. எப்படி தானியேலுடைய காலகட்டத்தில் நடந்ததோ அதே மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த கிருபையின் காலம் எப்பொழுது முடிவடையும்? அநேகர் சொல்கிறார்கள்
நம்முடைய சபையில் ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வந்துவிட்ட பிற்பாடு தான் கிருபையின் காலம் அட்வென்டிஸ்ட்டுக்கு முடிவடையும் என்று கிடையாது. கிருபையின் காலம் இங்கே நம்ம பார்க்கும்பொழுது 3ஆம் குறிப்படையாளத்திற்கு முன்பதாகவே கிருபையின் காலம் முடிவடைகிறது. அது எப்படி என்று நாம் ஸ்டேட்மெண்ட் வாசிப்போம். ரிவ்யூ அண்ட் ஹெரல்ட், March 8, 1898. Satan has taken the world captive. He has introduced an idol Sabbath, apparently giving to it great importance. He has stolen the homage of Christian world away from the Sabbath of the Lord. For this idol Sabbath, the world bows to a tradition, a man-made commandment, as Nebuchadnezzar set up his golden image on plain of Dura and so exalted himself. So Satan exalts himself in this false Sabbath, for which he has stolen the livery of heaven. இங்கே ஒரு விக்கிரக ஓய்நாளை சாத்தான் உண்டு பண்ணினான் என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த ஓய்நாள் ஆல்ரெடி வந்துவிட்டது என்று அம்மையார் எழுதுகிறார்கள். இந்த ஓய்நாள் ஆசரிப்பு ஏற்கனவே இருக்கிறது என்று எழுதுகிறார்கள். அப்போ அம்மையார் நமக்கு என்ன சொல்கிறார்கள் என்றால், ஆல்ரெடி புரொட்டஸ்டன்ட் சபையினர்கள், ஏற்கனவே புரொட்டஸ்டன்ட் சபையினர்கள் அனைவரும் என்ன செய்து விட்டார்கள் என்றால், இந்த ஓய்நாளை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஞாயிறு ஆசரிப்பை அவர்களை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஆனால் ஒரு அஃபிஷியல் செட்டப், அஃபிஷியலாக இது எப்போ ஆகும் என்றால், மதமும் அரசும் ஒன்று சேரும் பொழுது. அமெரிக்காவில் இருக்கிற திருச்சபை அந்த நாட்டினுடைய சட்டத்தை கையில் எடுக்கும் பொழுது இது முழுமை பெறும் என்று அம்மையார் எழுதுகிறார்கள் என்பதை நீங்கள் நான் புரிந்து கொள்ள வேண்டும். Manuscript Releases, Volume 14, 91. An idol Sabbath has been set up, as the golden image was set up in the plain of Dura, and as Nebuchadnezzar the king of Babylon issued a decree that all who would not bow down and worship this image should be killed, as a proclamation will be made that all who will not reverence the Sunday institution will be punished with imprisonment and death. Thus the Sabbath of the Lord is trampled underfoot, but the Lord has declared, woe unto them that degree unrighteousness degrees and which grievousness which they have prescribed. Isaiah 10:1. இங்கே அம்மையார் தெளிவாக என்னத்தை காண்பிக்கிறார்கள் என்றால், முதல் 2 வசனம் மிருகத்துக்கு சொரூபம் செய்யப்படுகிறது. ஆனால் மிருகத்துக்கு சொரூபம் செய்யப்பட்ட பிற்பாடு அந்த இசை கருவிகள் எப்பொழுது வாசிக்கப்படுகிறதோ அதுதான் ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் என்று அம்மையார் நமக்கு சொல்கிறார்கள். அந்த இசை அந்த வாக்கியங்களை அவங்க வாசிக்கிறாங்க. அந்த வாசிக்கிறது சண்டேலா ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்துக்கு ஒத்திருக்கிறது. அதற்கு முன்பதாக இருக்கிறது எல்லாமே மிருகத்தின் சொரூபத்திற்கான அந்த வேலை என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அந்த இசை வாத்தியங்கள் வாசிக்கப்படும் பொழுது நமக்கு என்ன புரிய வருகிறது என்றால், அப்பொழுதுதான் நமக்கு ஒரு சோதனை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் தானியேலும் அவனை சேர்ந்த நண்பர்களும் என்ன ஆனார்கள் என்றால், முன்பதாகவே அவர்கள் தீர்மானத்தை எடுக்கிறார்கள். 3வது குறிப்படையாளத்திற்கு முன்பதாகவே அவர்கள் தீர்மானத்தை எடுக்கிறார்கள் என்று அம்மையார் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஏசாயா 10:1 அம்மையார் குறிப்பிட்டு இது ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் என்று அம்மையார் எழுதியிருக்கிறாங்க. இதை நம்ம வாசிப்போம். ஏசாயா 10:1. ஏழைகளை வழக்கிலே தோற்க பண்ணவும், என் ஜனத்தின் சிறுமையானவர்களின் நியாயத்தை புரட்டவும், விதவைகளை சூறையாடவும், திக்கற்ற பிள்ளைகளை கொள்ளையிடவும், அநியாயமான தீர்ப்புகளை செய்கிறவர்களுக்கும், கொடுமையான கட்டளைகளை எழுதுகிறவர்களுக்கும் ஐயோ. அந்த கொடுமையான கட்டளையை எழுதுகிறவர்கள் இது எப்பொழுது நடக்கிறது என்றால், ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்திலே இது நடக்கிறது என்பதை அம்மையார் எழுதுகிறார்கள். இதை கோட் பண்ணிட்டு இன்னொரு வசனத்தை கோட் பண்ணுறாங்க. செஃபனியா 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தை அம்மையார் கோட் பண்ணுறாங்க. இந்த செஃபனியா 1ஆம் அதிகாரம் 14 - 18 வசனங்களை நான் வாசிக்கிறேன். இது எப்படி ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்தையும் கடைசி காலத்தையும் எப்படி குறிப்பிட்டிருக்காங்க என்பதை நாம் வாசிப்போம். 14வது வசனம். கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது, அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்திற்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனங்கசந்து அலறுவான். அந்த நாள் உக்கிரத்தின் நாள், அது இக்கட்டும் இடுக்கமுமான நாள், அது அழிவும் பால் கடிப்புமான நாள், அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் அந்தாரமான நாள், அது அரணிப்பான நகரங்களுக்கும் உயரமான கொத்தளங்களுக்கும் விரோதமாக எக்காலம் ஊதுகிறதும் ஆர்ப்பரிக்கிறதுமான நாள். மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் அவர்கள் குருடரை போல நடக்கும்படி நான் அவர்களை வருத்தப்படுத்துவேன். அவர்கள் இரத்தம் புழுதியை போல் சொரியப்படும், அவர்கள் மாம்சம் எருவை போல் கிடக்கும். கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளில் அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும்
அவர்களை தப்புவிக்க மாட்டாது. அவருடைய எரிச்சலின் அக்கினியினால் தேசமெல்லாம் அழியும், தேசத்தின் குடிகள் எல்லாம் சடுதியாய் நிர்மூலம் பண்ணுவார் என்று இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தேவனுடைய உக்கிரத்தின் நாள். இது தேவனுடைய உக்கிரத்தின் நாள் எப்பொழுது நமக்கு தெரியும். இது கடைசியாக 7 அந்த பிளேக்ஸ், லாஸ்ட் 7 பிளேக்ஸ், 7 வாதைகளே இங்கே நமக்கு குறிப்பிடுகிறது. அப்போ நம்மளுடைய காலகட்டத்தை இங்கே சொல்லிட்டு இந்த உக்கிரத்தின் நாள் இது எப்பொழுது நடக்கும், கடைசியில் இது நடக்கப் போகிறது. நியாயராசிரிப்பு சட்டத்தை இங்கே நமக்கு சொல்கிறார்கள் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலகட்டத்திலே 2ஆம் அதிகாரத்துக்கு நாம் போவோம். இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கிறதால் தேவன் ஒரு கூட்டத்தை சேர்க்கிறார். யார் என்று நாம் வாசிப்போம். 1வது வசனம், விரும்பப்படாத ஜாதியே கட்டளை பிறக்கும் முன்னும் பதரை போல் நான் பறந்து போகும் முன்னும் நாள் பறந்து போகும் முன்னும் கர்த்தருடைய உக்கிர கோபம் உங்கள் மேல் இறங்கும் முன்னும் கர்த்தருடைய கோபத்தின் நாள் உங்கள் மேல் வரும் முன்னும் நீங்கள் உங்களை உயிர்த்து ஆராய்ந்து சோதியுங்கள் என்று இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே ஒரு சேகரிப்பு நடக்கிறது. விரும்பப்படாத ஜாதி, இந்த பிளேக்ஸ், இந்த வாதைகளுடைய காலத்திலே 7 டே அட்வென்டிஸ்ட்னால தான் இதெல்லாம் நடக்குது என்று உலகம் அனைத்தும் நம்மேல் திரும்புவார்கள் என்று அம்மையார் நமக்கு எழுதியிருக்கிறார்கள் என்று நம் அனைவருக்கும் தெரியும். அப்பொழுது விரும்பப்படாத ஜாதி யார் என்றால் இந்த 7 டே அட்வென்டிஸ்ட் ஜனங்கள் 144,000 பேர். இவர்களை தேவன் இந்த காலத்திலே கூட்டி சேர்க்கிறார். எப்பொழுது கூட்டி சேர்க்கிறார் என்றால் 3வது குறிப்படையாளத்திற்கு முன்பதாவது இது நடக்கிறது என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலகட்டத்திலே இவங்க மட்டும்தான் சேர்க்கப்படுகிறார்களா என்றால் 144,000 பேர் சேர்க்கப்படுகிறார்கள். இன்னும் அநேகர் சேர்க்கப்படுகிறார்கள். எப்படி என்றால் சபையிலே பார்க்கும்பொழுது சபையிலே நல்லவர்களும் இருக்கிறார்கள், கெட்டவர்களும் இருக்கிறார்கள், புத்தியுள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள் இருக்கிறார்கள். தேவன் பதரையும் ஒன்றாக சேர்க்கிறார், 144,000 பேரையும் ஒன்றாக சேர்க்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது என்ன ஆகிறது என்றால் இந்த 3வது குறிப்படையாளம் வரும்பொழுது உயர்த்தப்பட வேண்டும், கொடி உயர்த்தப்பட வேண்டும். ஏசாயா கடைசி காலத்திலே தேவன் ஒரு கொடியை இஸ்ரவேலில் ஏற்றுவார் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த 144,000 பேரை தேவன் ஒரு கொடியாக நியாயராசிரிப்பு சட்டத்தன்னைக்கு ஏற்றப் போகிறார். அப்பொழுது பூமி அனைத்தும் அவர்களை பார்க்கும், அவர்களை பார்த்து தேவன் யார் என்று கற்றுக்கொள்ளும். அப்பொழுது இந்த 11ஆம் மணி வேளையிலே வேலையாட்கள் இருக்கிறார்கள், 11ஆம் மணி வேலையாட்கள், இவர்கள் வெளியே இருக்கிற அந்த கிறிஸ்தவர்கள், இவர்கள் 144,000 பேரை பார்த்து அவருடைய சாட்சியை பார்த்து தேவனிடத்தில் திரும்புவார்கள் என்று நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலகட்டத்திலே இந்த கேதரிங் தேவன் இந்த 144,000 பேரை 3வது குறிப்படையாளத்துக்கு முன்பதாக நியாயராசிரிப்பு சட்டம் வருவதற்கு முன்பாக சேகரித்து கொண்டிருக்கிறார். இந்த முதல் 2 இந்த வேமார்க், இந்த குறிப்படையாளத்தில் முதல் 2 செய்திகள் சொல்லப்படுகிற காலத்தில் நமக்கு எதற்கு கிருபையின் காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் நம்முடைய குணாதிசயத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். வேதத்தையும் தேவன் கொடுத்த இந்த கடைசி சத்தியத்தையும் நாம் படித்து புரிந்து கொண்டு நம்முடைய குணாதிசயத்தை கிறிஸ்துவுடைய குணாதிசயமாக நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் வளர்த்து கொண்டோம் என்றால் 3வது குறிப்படையாளம் வரும்பொழுது நாம் நம்முடைய குணாதிசயத்தை மட்டுமே வெளிக்காட்டுவோம், நம்மால் குணாதிசயத்தை பெற முடியாது. இந்த காலகட்டமே நமக்கு நம்முடைய குணாதிசயத்தை வளர்த்து கொள்வதற்காக அந்த காலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Early Writings, page 67. As I saw what we must be in order to inherit glory, and then saw how much Jesus had suffered to obtain for us so rich an inheritance, I prayed that we might be baptized into sufferings, Christ's sufferings, that we might not shrink at trials, but bear them with patience and joy, knowing what Jesus has suffered, that we through his poverty and sufferings might be made rich. Said the angels, deny self, we must step fast. Some of us have had time to get the truth and to advance step by step, and every step we have taken has given us strength to take the next. But now time is almost finished, and what we have been years learning, they will have to learn in few months. They will also have much to unlearn and much to learn again. Those who would not receive the mark of the beast and his image when the degree goes forth must have a decision now to say, nay, we will not regard the institution of the beast. இந்த செய்தி தேவன் கடைசியாக இந்த உலகத்திற்கு இந்த செய்திகளை கொடுத்து கொண்டு வருகிறார். இந்த செய்தியை 3வது குறிப்படையாளத்துக்கு முன்பதாக கேட்கிற ஒவ்வொருவரும் அநேகர் 30 வருடம் 20 வருடம் சபைகளில் இருந்து இருக்கலாம். அவர்கள் இந்த 30 வருடம் கற்றுக்கொண்டதை இந்த புதிதாக வருகிறவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால்
குறுகிய காலத்தில் அவர்கள் கற்றுக்கொள்வார்கள் என்று அம்மையார் எழுதியிருக்கிறார்கள். அப்போ மூன்றாவது குறிப்படையாளம் எப்பொழுது மிருகத்தின் முத்திரை வருகிறதோ அதற்கு முன்பதாக when the degree goes for அதற்கு முன்பதாகவே நாம் ஒரு உறுதி எடுக்க வேண்டும். அதற்கு முன்பதாகவே எப்படி தானியேலும் அவனை சேர்ந்த நண்பர்களும் அது வருகிறதற்கு முன்பதாகவே அவர்கள் உறுதியாக நின்றார்கள். இதுதான் மிருகத்தின் சொரூபத்தின்குரிய ஒரு சோதனையாக இருக்கிறது. மூன்றாவது குறிப்படையாளத்துக்கு முன்பதாகவே ஒரு சோதனை நமக்கு இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இதை எப்படி அம்மையார் எழுதுறாங்க பாருங்க. மேனுஸ்கிரிப்ட் ரிலீசஸ் வால்யூம் 15 பேஜ் 15. The Lord has shown me clearly that the image of beast will be formed before probation closes, for it is to be the great test for the people of God by which their eternal destiny will be decided. மிருகத்தின் சொரூபம் செய்யப்பட்ட பிற்பாடு கிருபையின் காலம் முடிகிறது என்று கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த மிருகத்தின் சொரூபமே என்னதான் ஒரு கிரேட் டெஸ்ட், இது ஒரு பெரிய சோதனையாக வருகிறது. மிருகத்தின் சொரூபம் கிருபையின் கால முடிகிறதுக்கு முன்னாடி கொடுக்கப்படுகிறது. ஆனால் இந்த இமேஜ் ஆஃப் பீஸ்ட், இந்த சொரூபம், மிருகத்துக்கான சொரூபம், இந்த ஒரு சோதனையானது என்ன செய்கிறது என்றால் நம்முடைய நித்திய வாழ்வை தேர்ந்தெடுக்கிறது. அப்போ கிருபையின் காலம் முடிகிறதுக்கு முன்பதாகவே நம்முடைய நித்திய வாழ்க்கை இங்கே தீர்மானம் ஆகிறது. எப்படி தானியேலும் அவனை சேர்ந்த நண்பர்களும் அந்த மூன்றாவது குறிப்படையாளம் வர வரைக்கும் அவங்க காத்திருக்கலாம், அதுக்கு முன்பதாகவே அவர்கள் சோதிக்கப்பட்டு நின்றார்கள் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ 1,44,000 பேர் யார் என்றால் மூன்றாவது குறிப்படையாளம். நியாயராசிரியர் சட்டம் வந்த பிற்பாடு நான் ஒழுங்காக இருப்பேன் என்று இருக்கிறவர்கள் கிடையாது. அதற்கு முன்பதாகவே உறுதியாக தேவனிடம் நிற்பவர்கள். ஏன் அவர்கள் அப்படி நிற்கிறார்கள் என்றால் மூன்றாவது குறிப்படையாளத்தில் ஒரு முக்கியமான விஷயம் நடக்க இருக்கிறது, அதை நாம் படிக்க இருக்கிறோம். அதற்காக இந்த மூன்றாவது குறிப்படையாளத்துக்கு முன்பதாகவே நாம் நம்மளை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அம்மையார் எழுதுகிறார்கள். யுவர் பொசிஷன் இஸ் சச் எ ஜம்பிள் ஆஃப் இன்கன்சிஸ்டன்சிஸ் தட் பட் ஃபியூ வில் பி டிசீவ்ட். In Revelation 13, the subject is plainly presented. This is the test that the people of God must have before they are sealed. இந்த சோதனை, மிருகத்தின் சொரூபத்திற்கான இந்த சோதனை நமக்கு வரும்பொழுது, இந்த தேர்வு நமக்கு வரும்பொழுது, இது எப்பொழுது வருகிறது என்றால் நாம் முத்திரிக்கப்படுவதற்கு முன்பதாக வருகிறது. நாம் எப்பொழுது முத்திரிக்கப்பட போகிறோம் என்றால் நியாயராசிரியர் சட்டம் வரும்பொழுது நாம் முத்திரிக்கப்பட போகிறோம். அதற்கு முன்பதாகவே இந்த தேர்வு நமக்கு வருகிறது. All who prove their loyalty to God by observing His law and refusing to accept a spurious Sabbath will rank under the banner of Lord God Jehovah and will receive the seal of living God. Those who yield the truth of heavenly origin and accept the Sunday Sabbath will receive the mark of the beast. இங்கே அம்மையார் நமக்கு எழுதியிருக்கிறார்கள், இந்த ஓய்வு நாளை குறித்த அந்த முக்கியத்துவத்தை எழுதியிருக்கிறார்கள். யாரெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் மூலியமாக கொடுக்கப்படுகிற இந்த செய்தி, அந்த செய்தியை அவர்கள் எப்படி புரிந்து கொள்கிறார்கள் என்பதை நாம் படிக்க வேண்டும். இப்பொழுது ஒரு சோதனை வருகிறது, மிருகத்தின் சொரூபத்துக்கான சோதனை. நான் எப்படியாவது அது ஒன்றும் கிடையாது என்று நாம் விட்டுவிட்டோம் என்றால், அந்த ஒரு மூமெண்ட், அந்த ஒரு தேர்விலே நாம் விட்டுவிட்டோம் என்றால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுவார் என்று அம்மையார் எழுதியிருக்கிறார்கள். இந்த சொரூபம் மூன்றாவது குறிப்படையாளத்துக்கு முன்பதாக செய்யப்படுகிறது. மூன்றாவது குறிப்படையாளம் மிருகத்தினுடைய முத்திரை என்பது, இந்த இரண்டுக்கும் வித்தியாசம் இந்த 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க முடிகிறது. முதல் 2 வசனங்கள் மிருகத்தின் சொரூபத்தை குறிக்கிறது. இதை கிரைஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ் லெசன்ஸ் 123 அம்மையார் எப்படி எழுதுறாங்க பாருங்க. Again these parables teach that there is no probation after judgment. When the work of gospel is completed, there immediately follows the separation between the good and evil, and the destiny of each class இஸ் ஃபார் எவர் ஃபிக்ஸ்டு. நம்ம ஸ்க்ரீனில் பார்ப்போம். இதுதான் மூன்றாவது குறிப்படையாளம். நாம் மூன்றாவது குறிப்படையாளம் எப்பொழுதுமே நியாய தீர்ப்பு என்று சொல்கிறோம். நியாய தீர்ப்புக்கு அப்புறம், நியாய தீர்ப்பு மூன்றாவது குறிப்படையாளத்துக்கு அப்புறம் ஒரு கிருபையின் காலம் கிடையாது என்று அம்மையார் எழுதுகிறார்கள். அப்போ இதற்கு முன்பதாகவே இந்த 2 குறிப்படையாளங்கள், இந்த 2 செய்திகள் கொடுக்கப்படும் பொழுதே இங்கே நமக்கு என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய குணாதிசயம் இங்கே நாம் வளர்த்து கொள்கிறோம். இங்கே வரும்போது நம்மளுடைய குணாதிசயத்தை வளர்த்து கொள்ள முடியாது. இங்கே நம்மளுடைய குணத்தை நாம் வெளிப்படுத்துகிறோம், அதற்கு மாத்திரமே. அப்போது இங்கே நமக்கு மிருகத்தின் முத்திரை வருகிறது. இதற்கு முன்பதாகவே மிருகத்தின் சொரூபம் செய்யப்படுகிறது. இங்கே ஒரு சோதனை வருகிறது. இந்த காலகட்டத்திலே 1,44,000 பேருக்கு தேவன் இங்கே சேகரிக்கிறார் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கப்புறம் எனக்கு ஒரு காலம் இருக்கிறது, தேவன் இதுக்கப்புறம் நம்மளை பார்த்து கொள்வார் என்பதற்கு ஒரு பேச்சே கிடையாது என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். Testimonies Volume 5 2:16.
When the degree goes forth and the stamp is impressed, their character will remain pure and spotless for eternity. எப்பொழுது மிருகத்தின் முத்திரை வந்துவிட்டதோ, சண்டேல ஞாயிறாசிரியப்பு சட்டம் வந்துவிட்டதோ, அதுக்கப்புறம் நம்மளுடைய குணாதிசயத்தை மாற்ற முடியாது. அது நல்லவர்களுக்கு நல்ல குணாதிசயம் இருக்கும், தவறானவர்களுக்கு அந்த தவறாகவே இருக்கும் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். துன்மார்க்கராக இருப்பார்கள், நீதிமான்களாகவே இருப்பார்கள் என்பது இந்த ஸ்டேட்மெண்ட்டில் அம்மையார் நமக்கு எழுதுகிறாங்க. பைபிள் ட்ரைனிங் ஸ்கூல், December 1, 1903. The work of the Holy Spirit is to convince the world of sin, of righteousness and of judgment. The world can only be warned by seeing those who believe the truth sanctified through the truth, acting upon high and holy principles, showing in high elevated sense the line of demarcation between those who keep the commandments of God and those who trample them under their feet. The sanctification of the Spirit signalizes the difference between those who have the seal of God and those who keep a spurious rest day. When the test comes, it will be clearly shown what the mark of beast is. It is the keeping of Sunday. Those who after having heard the truth continue to regard this day as holy bear the signature of man of sin who taught to change times and laws. இங்கே அம்மையார் ஞாயிறாசிரியப்பு சட்டத்தை குறித்து கொடுத்துவிட்டு இங்கே நமக்கு என்ன சொல்கிறார்கள் என்றால், இங்கே எப்பொழுது இந்த 11ஆம் மணி வேலையாட்கள் எப்பொழுது அவர்கள் சேகரிக்கப்படுவார்கள், எப்படி சேகரிக்கப்படுவார்கள், ஏன் 3வது குறிப்படையாளத்துக்கு முன்பதாகவே 1,44,000 பேர் சேர்க்கப்படுகிறது என்பதற்கு இங்கே நமக்கு ஒரு டெஃபினிஷனை அம்மையார் கொடுத்திருக்காங்க, விளக்கத்தை அம்மையார் கொடுத்திருக்காங்க. இதை நம்ம ஸ்க்ரீனில் பார்ப்போம். இங்கே நமக்கு 3வது குறிப்படையாளம் ஞாயிறாசிரியப்பு சட்டம் இங்கே வருகிறது. ஆனால் இதற்கு முன்பதாகவே இங்கே 1,44,000 பேர் இங்கேயே சேகரிக்கப்பட்டு விடுகிறார்கள். ஏனென்றால் இந்த 3வது குறிப்படையாளத்திலே தேவன் ஒரு கொடியை ஏற்றுகிறார். அந்த கொடி 1,44,000 பேர் அவர்களை பார்த்துவிட்ட பிற்பாடு இங்கே 3வது குறிப்படையாளத்துக்கு அப்புறம் என்ன நடக்கிறது என்றால் உரத்த சத்தம். இந்த 1,44,000 பேர் போய் உரத்த சத்த செய்தியை ஜனங்களுக்கு அறிவிக்கிறார்கள். அதுக்கப்புறம் இவர்களை பார்த்து இந்த 11ஆம் மணி வேலையாட்கள் தேவனோடு இணைந்து கொள்கிறார்கள் என்று, சபையோடு இணைந்து கொள்கிறார்கள் என்று நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் காரணம். அப்படியானால் இந்த காலகட்டத்திற்கு முன்பதாக கிருபையின் காலம் செவன்த் டே அட்வென்டிஸ்டுக்கு முடிவடையும். 1,44,000 பேர் சபையிலிருந்து வெளியே வருவார்கள். இந்த 1,44,000 பேர் இங்கே உயர்த்தப்படுகிறார்கள். அதுக்கப்புறம் 11வது மணி வேலையாட்கள் இணைகிறார்கள். அவர்களுக்கு உலகத்திற்கு கிருபையின் காலம் இங்கே முடிவடைகிறது. கிருபையின் காலம் 2 முறை முடிவடைகிறது. முதலாவது சபைக்கு, பின்பதாக உலகிற்கு என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அம்மையார் எழுதியிருக்கிறார்கள். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் அம்மையார் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கூட்டம் எழும்பாமல் இன்னொரு கூட்டத்தை தேவன் ஆயத்தப்படுத்த மாட்டார் என்று இங்கே கொடுத்திருக்கிறார்கள். ஹூ ஒர்க் வித் ஹை அண்ட் எலிவேட்டட் பர்பஸ். ஒரு உயர்ந்த ஒரு கொள்கையை உடைய ஒரு ஜனங்கள் எழுப்பப்பட்டால் ஒழியே இது நடக்காது என்று அம்மையார் எழுதுகிறார்கள். அப்போ 1,44,000 பேர் உயர்த்தப்பட்ட பிற்பாடு தான் 11ஆம் மணி வேலையாட்கள் இணைகிறார்கள் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். Great Controversy 401. It was similar in character to those seasons of humiliation and returning unto the Lord, which among ancient Israel followed messages of reproof from his servants. It bore the characteristics that mark the work of God in every age. There was little ecstatic joy, but rather deep searching of heart, confession of sin and forsaking of the world. A preparation to meet the Lord was the burden of agonizing spirits. There was persevering prayer and unreserved consecration to God. ஞாயிறாசிரியப்பு சட்டம் வருவதற்கு முன்பதாக ஒரு காரியம் நடந்தது. எப்படி 1,44,000 பேர் சேகரிக்கப்படுகிறார்கள் என்பது இந்த ஸ்டேட்மெண்ட்டில் அம்மையார் கொடுத்துருக்காங்க. இது நடுராத்திரியின் சத்தத்தை குறித்து இங்கே அம்மையார் கொடுத்துருக்காங்க. இது நம்ம போர்டில் பார்ப்போம். இது 3வது குறிப்படையாளம், அக்டோபர் 22, 1844. ஆனால் இதற்கு முன்பதாக எக்ஸெட்டர் கேம்ப் ஆகஸ்ட் 12 ஆகஸ்ட் 17 நடந்த இந்த எக்ஸெட்டர் கேம்பில் இந்த காலகட்டத்தில் நமக்கு ஒன்று நடந்தது. இதுதான் மிட் நைட் கிரை, நடுராத்திரியின் சத்தம். இந்த நடுராத்திரியின் சத்தம் எதை குறிக்கிறது? ஒரு எழுப்புதலை குறிக்கிறது. 1,44,000 பேர் சேர்க்கப்பட வேண்டும் என்றால் ஒரு எழுப்புதல் நடக்க வேண்டும், தேவன் கூட்டி சேர்க்க வேண்டும். அப்போ இந்த 3வது குறிப்பிடத்துக்கு முன்பதாகவே இங்கேவே 1,44,000 பேருக்கு எழுப்புதல் இங்கே நடக்கிறது. இந்த காலகட்டத்தில் இந்த எழுப்புதல் நடக்கிறது எதற்கு ஒத்திருக்கிறது என்றால்,
இந்த நித்திய சுவிசேஷம் இங்கே நிறைவு பெறுகிறது. சபை இரண்டாக பிரிந்து விட்டது என்பதை நமக்கு காட்டுகிறது. குணாதிசயம் இங்கே முழுமையாக சபைக்கு வந்து விடுகிறது. எப்படி நம்ம குணாதிசயம் வரும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற செய்தியின் மூலமாக. இங்கே அந்த செய்தி வருகிறது, நித்திய சுவிசேஷம் செய்தி. அந்த செய்தியை யாரெல்லாம் படித்து புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் தேவனை உண்மையாக நேசித்து அவரை படித்து புரிந்து கொள்கிறவர்கள், தீர்க்க தரிசனத்தை ஆராய்ந்து புரிந்து கொள்கிறவர்கள் இங்கே 1,44,000 பேராக எழுப்பப்படுகிறார்கள். அவர்களுக்கு தேவனுடைய குணாதிசயம் எப்படி வருகிறது என்றால் தங்களுடைய சொந்த முயற்சியில் தேவன் பரலோகத்திலிருந்து கொடுக்கிற செய்தினாலே இது நடக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ 1,44,000 பேர் சேகரிக்கிறதுக்கு இந்த நடுராத்திரியின் சத்தம் என்பது ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. நடுராத்திரியின் சத்தம் என்றால் தேவன் கொடுக்கிற செய்தி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது நாம் ஓசியாவில் வாசித்த ஓசியா 6ஆம் அதிகாரத்திலே 2 நாட்களுக்குள்ளே நம்மளை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளிலே நம்மளை எழுப்புவார் என்று நாம் வாசித்தோம். அதே மாதிரி இந்த 2 குறிப்படையாளத்திற்கு பின்பதாக தேவன் உயிர்ப்பிக்கிறார் 1,44,000 பேரை. 3வது குறிப்படையாளம் வரும்போது 3ஆம் நாளிலே தேவன் என்ன செய்கிறார்? எழுப்புகிறார் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இது எதற்கு ஒத்திருக்கிறது? ஒவ்வொரு காலகட்டத்திலுமே இப்போ நம்ம வாசித்தோம், இந்த நடுராத்திரியின் சத்தம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இது இருக்கிறது, ஒவ்வொரு தீர்க்க தரிசன கோட்டிலும் இருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துடைய காலகட்டத்தில் பெந்தெகோஸ்து தினம் அன்னைக்கு ஒரு பெரிய எழுப்புதல் வந்துச்சு. இந்த எழுப்புதல் இதுக்கு ஒத்திருக்கிறது என்று அம்மையார் எழுதுகிறார்கள். Testimonies Volume 7, 31. On the day of Pentecost, the Infinite One revealed himself in power to the church. By his Holy Spirit he descended from the heights of heaven as a rushing mighty wind to the room in which the disciples were assembled. It was as if for ages this influence has been held in restraint, and now heaven rejoiced in being able to pour upon the church the riches of Spirit's power. And under the influence of the Spirit, words of penitence and confession were mingled with songs of praise for forgiveness, for sin forgiven. Words of thanksgiving and of prophecy were heard. All heaven bent low to behold and to adore the wisdom of matchless, incomprehensible love. Lost in wonder, the apostles and disciples exclaimed. They grasped the imparted gift, and what followed, thousands were converted in a day. The sword of the Spirit, newly edged with power and bathed in the lightnings of heaven, cuts it way through unbelief. இங்கே இந்த நடுராத்திரியின் சத்தத்தை குறித்து அம்மையார் எழுதும் பொழுது இதை பெந்தெகோஸ்து தினத்தன்னைக்கு ஒப்பிடுறாங்க. அந்த பெந்தெகோஸ்து தினத்தன்னைக்கு ஏற்பட்ட எழுப்புதலின் காரணமாக தான் thousands were converted in a day. 1000 பேர் எப்படி மனம் திரும்பினார்கள் அதுக்கப்புறம் என்றால் அந்த எழுப்புதல் வராமல் இது நடக்காது என்பது அம்மையார் சொல்கிறாங்க. அப்போ 1,44,000 பேர் சேகரிக்கப்பட்டு பெந்தெகோஸ்து தின அனுபவம் போல ஒரு அனுபவம் வந்தால் ஒழிய 1000 பேர் 11ஆம் மணி கிறிஸ்தவர்கள் வேலையாட்கள் அவர்கள் சபையிலே இணைய மாட்டார்கள் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒன்று திரட்டுதல் தேவன் எப்பொழுது சேகரிக்கிறார் என்றால் 3வது குறிப்படையாளத்துக்கு முன்பதாகவே 1,44,000 பேரை சேகரித்து விடுகிறார் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். ஞாயிறாசிரிப்பு சட்டம் வரும்போது அது தெளிவாக 1,44,000 பேர் யார் என்று காணப்படும் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். The hearts of the disciples were surcharged with a benevolence so full, so deep, so far reaching that it impelled them to go to the ends of the earth testifying. God forbid that we should glory save in the cross of our Lord Jesus Christ. They were filled with an intense longing to add to the church of such as should be saved. They called on the believers to arouse and do their part, that all nations might hear the truth and the earth be filled with the glory of the Lord. இங்கே நம்முடைய இந்த பெந்தெகோஸ்து தின அனுபவத்தை குறிப்பிட்டு தேவன் பரலோகத்திலிருந்து கீழே இறங்கி வந்தார் என்று வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்திலே ஒரு தூதன் கீழே இறங்கி வருகிறார் என்று நாம் பார்த்தோம். இது செப்டம்பரில் நடந்தது. அமெரிக்காவில் இருக்கிற இரட்டை கோபுரங்கள் கீழே விழுந்தது என்று அம்மையார் சொல்கிறார்கள். இந்த காலத்தை நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள். இப்பொழுது நாம் என்ன காலத்தில் இருக்கிறோம் என்றால் அந்த எழுப்புதல் நடக்கப் போகிற அந்த காலத்தில் இருக்கிறோம். தேவன் 1,44,000 பேரை சபையிலிருந்து சேகரித்து கொண்டிருக்கிறார். அது எப்பொழுது ஆரம்பித்தது என்றால் இங்கே நாம் பார்க்கிறோம் தெளிவாக எப்பொழுது அது ஆரம்பித்தது என்றால் இந்த செப்டம்பர் 11, 2001 எப்பொழுது வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்தின் தூதன் கிறிஸ்துவானவர் கீழே இறங்கி வந்ததோ அது நடந்தது என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த எழுப்புதல் எப்படி வரும் என்று ஒரு ஸ்டேட்மெண்ட் வாசிப்போம். By the grace of Christ
the apostles were made what they were. It was sincere devotion and humble earnest prayer that brought them into close communion with him. They sat together with him in heavenly places. They realized the greatness of their debt to him. By earnest persevering prayer they obtained the endowment of the Holy Spirit, and then they went forth weighed with burden of saving souls, filled with zeal to extend the triumph of the cross. And under their labors many souls were brought from darkness to light, and many churches were raised up. Why has the history of the work of disciples, as they labored with holy zeal, animated and vitalized by the Holy Spirit, been recorded? If it is not that from this record the Lord's people today are to gain an inspiration to work earnestly for him, what the Lord did for his people in that time, it is just as essential and more so that he do for his people today. All that the apostles did, every church member today is to do, and we are to work with as much more fervor to be accompanied by the Holy Spirit in as much greater measure as the increase of wickedness demands a more decided call to repentance. இந்த காலகட்டத்திலே பெந்தகோஸ்து தினத்தன்னைக்கு அவங்களுக்கு ஏன் அந்த எழுப்புதல் வந்தது, நம்முடைய சபைக்கு ஏன் அது ஒரு உதாரணமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அம்மையார் எழுதியிருக்கிறார்கள். இதை நம்ம ஸ்க்ரீனில் பார்ப்போம். தேவன் கொடுக்கிற செய்தி, இந்த 2 குறிப்படையாளத்துக்கு முன்பதாக இந்த செய்தி வருகிறது. இந்த காலகட்டம் நமக்கு எதுக்கு கொடுக்கப்படுகிறதுனால அந்த செய்தியை படித்து புரிந்து கொள்வதற்கு, வேதத்தை ஆராய்ந்து தேவன் கொடுக்கிற செய்தியை புரிந்து கொள்வதற்கு இந்த காலம். ஆனால் இங்கே வரும்போது ஜபம், வேதம் வாசிப்போம், ஜபமும், தேவன் கொடுக்கிற செய்திகளை படித்து புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே எப்படி அவர்கள் தங்களுடைய பாவங்களை விட்டுவிட்டார்களோ அதே மாதிரி நானும் நம்முடைய பாவங்களை விட்டுவிட்டு தேவனிடம் செல்ல வேண்டும். ஜபத்தின் மூலியமாக இங்கே அவர்களுக்கு என்ன வந்தது என்றால், இந்த நடுராத்திரியின் சத்தம், அவங்களுக்கு எழுப்புதல் வந்தது. அதே எழுப்புதல் நம்முடைய சபையில் வர வேண்டும் என்று அம்மையார் எழுதுகிறார்கள். ஒவ்வொரு நபரும் எப்படி அப்போஸ்தலர்கள் இருந்தார்களோ பெந்தகோஸ்து தினத்தன்னைக்கு, அதே மாதிரி ஜனங்கள் இருந்தால்தான் இந்த 144,000 பேர் சேகரிக்கப்படுவார்கள் என்று அம்மையார் நமக்கு எழுதியிருக்கிறார்கள். அப்போ தானியேல் முதல் 2 வசனம் 3ஆம் அதிகாரத்தில் இருக்கிற முதல் 2 வசனம் 2ஆம் தூதை குறிக்கிறது, சொரூபம் பண்ணப்பட்டு வருகிறது என்பதை குறிக்கிறது. இதற்கு 3வது குறிப்பிடத்துக்கு முன்பதாகவே நாம் அதுக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்பதற்கு ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நமக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறார்கள். இப்பொழுது மிருகத்தினுடைய முத்திரை எப்படி இருக்கிறது என்று தானியேல் 3வது அதிகாரத்திலே நாம் பார்ப்போம். தானியேல் 3வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அப்பொழுது தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் நியாயாதிபதிகளும் பொக்கிஷக்காரரும் நீதி சாஸ்திரிகளும் விசாரிப்புக்காரரும் நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரும் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேர்ந்து நேபுகாத்நேச்சர் நிறுத்தின சிலைக்கு எதிராக நின்றார்கள். இங்கே சகல நாடுகளிலும் வந்த தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் இங்கே இருக்கிறார்கள். தீர்க்க தரிசனத்தில் இது எது குறிக்கிறது என்றால், தேவன் இங்கே சாத்தான் கூட்டி சேர்க்கிறான். யாரை கூட்டி சேர்க்கிறான்? மொத்த உலகையும் இந்த 144,000 பேருக்கு விரோதமாக கூட்டி சேர்க்கிறார் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலகட்டத்திலே கூட்டம் கூடுகிறது, மொத்த உலகம் கூடுகிறது ஒரு கூட்டமாக, 144,000 பேர் ஒரு கூட்டமாக கூடுகிறார்கள் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். 6வது வசனம், எவனாகிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவான் என்றான். இந்த அந்நேரமே என்று இங்கே ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அந்நேரம் என்பது வேதத்தில் எங்கெல்லாம் இருக்கிறது என்று பார்த்தோம் என்றால், உதாரணத்திற்கு மத்தேயு 10:19 புறஜாதிகளுக்கு சாட்சியாக நம்மளை அதிகாரிகளுக்கு முன்பாக கொண்டு போய் நிற்கும் போது நம்ம என்ன பேச வேண்டும் என்று நாம் அதை நினைக்க வேண்டியதில்லை, பரிசுத்தாவியானவர் அப்படியே நமக்கு கொடுப்பார் என்று இயேசு கிறிஸ்து வசனம் சொல்லியிருக்கிறார். அந்நேரமே உங்களுக்கு அது கொடுக்க என்று இயேசு கிறிஸ்து சொல்றார். இந்த அந்நேரமே என்பது வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்தில் இந்த 10 நாடுகள் கூட்டமைப்பு, இந்த 10 ராஜாக்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த 10 ராஜாக்களும் மிருகத்துக்கு தங்களுடைய அதிகாரத்தை 1 மணி நேரம், அந்நேரமே, இந்த 1 மணி நேரம் என்பது அந்த நேரத்தை குறிக்கிறது. அப்போ நியாயராசரிப்பு சட்டம் 2 ஸ்டேஜில் வர இருக்கிறது. 2ஆம் ஸ்டேஜை குறித்து இங்கே பேசுகிறாங்க. அந்நேரமே என்பது அந்த ஒரு நேரம், அந்த 1 மணி நேரம் மிருகத்துக்கு அந்த சக்தியை இந்த ஐக்கிய நாடுகள், யூரோப்பியன் நேஷன்ஸ், இந்த ஐக்கிய நாடுகள் அவங்களுக்கு கொடுக்கும்போது இந்த மிருகத்தின் முத்திரை வருகிறது என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மிருகத்தின் முத்திரை 2ஆம் ஸ்டேஜில் வருது. 1ஆம் ஸ்டேஜ் எப்படி வரும் என்றால் அமெரிக்காவில் வரும். 2ஆம் ஸ்டேஜ் டெத் டிகிரி, நம்முடைய உயிருக்கு ஆபத்தான ஒரு கட்டளையாக அது மாறும். அது எப்பொழுது மாறும் என்றால், ஐக்கிய நாடுகள் கூட்டமைப்பு எப்பொழுது தங்களுடைய அதிகாரத்தையும் போப்புடைய மார்க்கத்துக்கு கொடுக்கிறார்களோ அப்பொழுது இது நடக்கும் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள முடிகிறது.
Manuscript Releases, Volume 13, 71. When the law of God is being made void, when His name is dishonored, when it is considered disloyal to the laws of the land to keep the seventh day as the Sabbath, when wolves in sheep clothing through blindness of mind and hardness of heart are seeking to compel the conscience, shall we give up our loyalty to God? No, no. The wrongdoer is filled with a satanic hatred against those who are loyal to the commandments of God, but the value of God's law as a rule of conduct must be made manifest. The zeal of those who obey the Lord will be increased as the world and the church unite in making void the law. They will say with the psalmist, I love thy commandments above gold, yea, above fine gold. This is what will be sure to occur when the law of God is made void by a national act, when Sunday is exalted and sustained by law, then the principle that actuates the people of God will be manifest. As the principle of these three Hebrews were manifest when Nebuchadnezzar commanded them to worship the golden image in plain of Dura, we can see what our duty is when the truth is overborne by falsehood. இங்கே தெல்ல தெளிவாக தானியேல் 3ஆம் அதிகாரத்திலே தானியேலை செய்த நண்பர்கள் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஒரு கொடியாக உயர்த்தப்படுகிறார்கள். அவர்கள் தேவனுக்கு உண்மையாக நிற்கிறார்கள். அப்படி நிற்கும் பொழுது தேவனுக்கு விரோதமாக ஒரு சொரூபம் அங்கே பண்ணப்படுகிறது. அந்த வரும்பொழுது, அந்த சோதனை வரும்பொழுது அவர்கள் நிற்கிறார்கள். அப்படி நிற்கும் பொழுது அவர்களுடைய குணாதிசயம் வெளிப்படுகிறது. அப்போது இங்கே நேஷ்னல் ஆக்ட், ஒரு சர்வதேசமாக ஒரு கட்டளை வரும்பொழுது ஒரு கூட்டம் அங்கே நிற்கிறது. 144,000 பேர் அங்கே நிற்கிறார்கள் என்பது இங்கே கொடுக்கிறார்கள். இப்படி நின்றால் ஒழிய இந்த வெளியில் இருக்கிற சபையை நம்ம கூட்டிகிட்டு வர முடியாது, வெளியில் இருக்கிற மற்ற ஆடுகளை நாம் கூட்டிக் கொண்டு வர முடியாது என்று அம்மையார் எழுதுகிறார்கள். அப்போ இந்த காலகட்டம் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் 144,000 பேர் சேகரிக்கிற ஒரு காலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நாம் வசனத்தில் வாசிப்போம். ஏசாயா 11:12. ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி இஸ்ரவேலில் துரத்துண்டவர்களை சேர்த்து யூதாவில் சிதறடிக்கப்பட்டவர்களை பூமியின் 4 திசைகளிலிருந்து கூட்டுவார். தேவன் ஒரு கொடியை ஏற்றுகிறார். அந்த கொடி யார் என்றால் இஸ்ரவேலிலிருந்து துரத்துண்டவர்கள். இப்போ சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நம்ம எடுத்துக்கொண்டோம் என்றால் அவர்கள் இஸ்ரவேலிலிருந்து துரத்துண்டவர்கள். அதே மாதிரி 144,000 பேர் விரும்பப்படாத ஜாதியாக இருக்கிறார்கள். அவர்களை தேவன் என்ன செய்கிறார் என்றால் துரத்துண்டவர்களை சேகரிக்கிறது போல சிதறடித்தவர்களை தேவன் மறுபடியும் சேர்க்கிறார் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு இன்னொரு வசனம் நாம் வாசிப்போம். யோவேல் 3ஆவது அதிகாரம் முதல் 2 வசனம் நான் வாசிக்கிறேன். இதோ யூதாவுக்கும் எருசலேமுக்கும் உண்டாயிருக்கிற சிறையிருப்பை நான் திருப்பும் அந்நாட்களிலும் அக்காலத்திலும் நான் சகல ஜாதியாரையும் கூட்டி. இங்கே தேவன் யூதாவுக்கும் எருசலேமுக்கும் இருக்க சிறையிருப்பை மாற்றுகிறார். நாம் பாவத்தில் இருக்கிறோம். அந்த சிறையிருப்பை மாற்றி 144,000 பேருடைய சிறையிருப்பை திருப்புகிறார். அந்த சிறையிருப்பை திருப்பும் பொழுது அவர்கள் என்னவாக மாறுகிறார்கள் என்றால் ஒரு கொடியாக மாறுகிறார்கள் என்பதை நீங்கள் நான் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது தேவன் எதற்காக அப்படி அவங்களை ஒன்று திரட்டுறார் என்று 2வது வசனம் பாருங்க. நான் சகல ஜாதியாரையும் கூட்டி, உலகம் அனைத்தும் இருக்கிற ஜனங்களை தேவன் கூட்டுகிறார் என்பதை பார்க்க முடியுது. இந்த உலகம் அனைத்தையும் ஏன் தேவன் கூட்டுகிறார் என்றால் இந்த 144,000 உயர்த்தப்பட்டுறாங்க. உயர்த்தப்பட்ட பிற்பாடு தேவனுடைய கட்டளைக்குரிய அந்த மகத்துவம் ஜனங்களுக்கு புரிய வருகிறது. இங்கே 2ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். நான் சகல ஜாதியாரையும் கூட்டி யோசபாத்தின் பள்ளத்தாக்கிலே அவர்களை இறங்கி போக பண்ணி அவர்கள் என் ஜனத்தையும் இஸ்ரவேலினும் என் சுதந்திரத்தையும் புறஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து என் தேசத்தை பங்கிட்டு கொண்டது நிமித்தமும். இங்கே ஒரு சிதறடித்தல் நடக்கிறது. யோசபாத்தின் பள்ளத்தாக்கு என்று இருக்கிறது. தீர்க்க தரிசனத்தில் யோசபாத்தின் பள்ளத்தாக்கு என்பது வேலி ஆஃப் டிசிஷன். அங்கே இந்த உலகம் அனைத்தையும் தேவன் சேகரிக்கிறார். அந்த உலகத்திற்கு இந்த 144,000 பேர் ஒரு அடையாளமாக இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து ஒரு கூட்டம் மனம் திரும்புகிறது, ஒரு கூட்டம் மனம் திரும்பவில்லை. அந்த காலகட்டத்திலே சிதறடித்தல் நடக்கிறது. நியாயராசிரியர் சட்டம் 3வது குறிப்படையாளம் வரும்பொழுது 144,000 பேர் மறுபடியும் சிதறடிக்கப்படுகிறார்கள். ஏனென்றால் நம்முடைய உயிருக்கு பயந்து நாம் ஓடுகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 9-14 நான் வாசிக்கிறேன். யோவேல் 3ஆவது அதிகாரம் 9-14. இதை புறஜாதிக்குள்ளே கூறுங்கள், யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணுங்கள், பராக்கிரமசாலிகளை எழுப்புங்கள், யுத்த வீரர் எல்லாரும் சேர்ந்து ஏறி வர கடவர்கள்.
உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அரிவாள்களை ஈட்டிகளாகவும் அடியுங்கள். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. சகல ஜாதிகளே, நீங்கள் சுற்றிலும் இருந்து ஏகமாய் வந்து கூடுங்கள். கர்த்தாவே, நீரும் அங்கே உம்முடைய பராக்கிரமசாலிகளை இறங்க பண்ணுவீராக. ஜாதிகள் எழும்பி யோசபாத்தின் பள்ளத்தாக்குக்கு வருவார்களாக. சுற்றிலும் உள்ள ஜாதிகளை நியாயந்திருக்க அங்கே நான் வீற்றிருப்பேன். பயிர் முறிந்தது, அரிவாளை நீட்டி அருங்கள், வந்து இறங்குகள். ஆலை நிரம்பி இருக்கிறது, ஆலையின் தொட்டிகள் வழிந்தோடுகிறது, அவர்களுடைய பாதகம் பெரியது. இங்கே நம் தெள்ள தெளிவாக பார்க்க முடிகிறது. 1,44,000 பேரை கொண்டு, இந்த 1,44,000 சபை, இவர்களை கொண்டு தேவன் வெளியில் இருக்கிற ஆடுகளை தேவன் கூட்டி சேர்க்கிறார் என்று தெள்ள தெளிவாக யோவேல் தீர்க்கதரிசி நமக்கு எழுதியிருக்கிறார். மீகா 4ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம். மீகா எப்படி எழுதியிருக்கிறார் என்று பாருங்கள். மீகா 4வது அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அந்நாளிலே நான் நொண்டியானவனை சேர்த்து தள்ளுண்டவனையும் தீங்கு அனுபவித்தவனையும் கூட்டிக் கொண்டு நொண்டியானவளை மீதியான ஜனமாகவும் தூரமாய் தள்ளுண்டு போனவளை பலத்த ஜாதியாகும். தூரமாய் தள்ளுண்டு போனவர்கள் இந்த 1,44,000 பேரை அவங்க விரும்பப்படாத ஜாதியாக இருக்கிறார்கள். இந்த வசனத்திலே 7ஆம் வசனத்திலே மீகா 4ஆம் அதிகாரத்தில் ஒரு பலத்த ஜாதியாக தேவன் சேர்க்கிறார். 8வது வசனத்தில், மந்தையின் துர்கமே, சியோன் குமார்த்தின் அரணே, முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும், ராஜரிகம் எருசலேம் குமாரத்தினிடத்தில் வரும். எருசலேமின் குமாரத்தி தீர்க்க தரிசனத்திலே இந்த எருசலேமின் குமாரத்தி என்பது ரெமனன்ட், மீதமானவர்கள். இந்த 1,44,000 பேரை இந்த காலகட்டத்திலே தேவன் சேர்க்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், வசனம் 13, சியோன் குமாரத்தியை நீ எழுந்து போரடி. போரடிக்கிறதுக்காக தேவன் ஒரு ஜனத்தை எழுப்புகிறார். இது தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் மலையிலிருந்து பெயர்க்கப்பட்ட கற்கள் என்று நாம் பார்த்தோம். இது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது ஒரு கண்ணோட்டத்தில். இன்னொரு கண்ணோட்டத்தில் 1,44,000 பேர் கற்களை போல, மலையிலிருந்து வந்த கற்களை போல தேவன் அவர்களை சேகரிக்கிறார். அவர்கள் இந்த ஜனங்களை போரடிக்கிறார், உலகத்தை போரடிக்கிறார்கள் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். தானியேல் 3ஆவது அதிகாரத்துக்கு நாம் வருவோம். 8வது வசனம் நாம் வாசிப்போம். அச்சமயத்தில் கல்தேயரில் சிலர் ராஜாவின் சமூகத்தில் வந்து யூதர் பேரில் குற்றஞ்சாட்டி ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரை நோக்கி, ராஜாவே, நீர் என்றும் வாழ்க என்று இங்கே சொல்கிறார்கள். இதுக்கப்புறம் நம்ம அனைவருக்கும் தெரியும் எவ்வளோ முறை இந்த வசனங்களிலே இந்த இசை வாசிக்கப்படுகிறது என்றால் 2 முறை. முதலாவது முறை வாசிக்கப்படுகிறது, தானியேலுடைய நண்பர்கள் அவங்க பணியவில்லை. 2வது முறை படப்போகிறது, நீங்கள் பணிய வேண்டும் என்று நேபுகாத்நேச்சர் சொல்கிறார். ஆனால் அங்கே வாசிக்கப்படவில்லை. அதனால் 2 முறை இங்கே கொடுக்கப்பட்ட இசை வாசிக்கிறது நியாயராசிரியர் சட்டத்துக்கு ஒத்திருக்கிறது. அப்போ தீர்க்க தரிசனத்திலே நாம் பார்க்க முடியும் போது 2 நியாயராசரிப்பு சட்டம் வர இருக்கிறது. ஒன்று அமெரிக்காவிலே வரும், அப்புறம் உலகம் முழுவதுமாக வரும். உலகம் முழுவதுமாக எப்பொழுது வரும் என்றால், ஐக்கிய நாடுகள் கூட்டமைப்பு போப் மார்க்கத்திற்கு எப்பொழுது அவங்க தங்களுடைய வல்லமையை கொடுக்கிறார்களோ அப்பொழுது இது நடக்கும் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் 2 முறை என்பது 2 சான்ஸ் கிடையாது, ஒரே ஒரு சான்ஸ் தான். தானியேலும் அவனை சேர்ந்த நண்பர்களும் அந்த கட்டளை வருவதற்கு முன்பதாகவே உறுதியாக நின்றார்கள். 2ஆம் முறை இசை வாசிக்கவே இல்லை, ஏனென்றால் அவர்கள் உறுதியாக நிற்கிறார்கள். முன்பதாகவே ராஜாவுக்கு சொல்கிறார்கள். 16, 17, 18வது வசனத்திலே அவர்கள் சொல்கிறார்கள், தேவன் எங்களை காப்பாற்றாமல் போனாலும் நாங்கள் நீர் நினைத்தின சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொல்கிறார்கள். இதுதான் அந்த 1,44,000 பேருடைய குணாதிசயம். 3வது குறிப்பிடத்துக்கு முன்பதாகவே அவர்கள் ஆயத்தப்பட்டு விடுகிறார்கள் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்வது. இவர்கள் தான் புத்தியுள்ள கன்னிகைகள். Early writing 68. Those who would not receive the mark of the beast and his image when the decree goes forth must have decision now to say, nay, we will not regard the institution of the beast. இதுதான் இப்பொழுது
16 18 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். ஒரு உறுதி எப்பொழுது அவர்கள் எடுக்கிறார்கள் என்றால், இந்த கீத வாத்தியம் வாசிக்கப்படுறதுக்கு முன்பதாகவே அவர்கள் அதை உறுதி எடுக்கிறார்கள் என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலகட்டத்திலே அவர்கள் என்ன ஆனார்கள் என்றால் 19வது வசனம், அப்பொழுது நேபுகாத்நேச்சாருக்கு கடும் கோபம் உண்டது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கிறார்கள். இதை நம்ம ஸ்க்ரீனில் பார்ப்போம். இங்கே எப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த 7 என்பது சிதறடிக்கப்படுகிறதுக்கு ஒத்திருக்கிறதோ, இங்கே 3வது குறிப்படையாளம் தானியேல் 3ஆம் அதிகாரத்துக்கு பிற்பாடு இங்கே நமக்கு நாம் இப்பொழுது பார்க்கிறோம் 7 மடங்கு சூளையை சூடாக்கிறார்கள். அப்போ 7 என்பது சிதறடிக்கிறதுக்கு ஒத்திருக்கிறது. 1,44,000 பேர் என்ன பண்ண போகிறார்கள்? சிதறடிக்கப்பட போகிறார்கள். இங்கே மறுபடியுமாக சிதறடிக்கப்பட போகிறார்கள். ஏனென்றால் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்பதற்காக. அதனால் இங்கே இருந்து ஒவ்வொரு தீர்க்க தரிசன கோடும் எப்படி தெல்ல தெளிவாக நமக்கு கடைசி கால சம்பவங்களை விளக்குகிறது என்பதை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்திலே அந்த சூளையிலே எத்தனை பேர் இருந்தார்கள் என்றால், தானியேலுடைய நண்பர்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இயேசு கிறிஸ்து. இதுதான் தீர்க்க தரிசனத்தில் 3-1 காம்பினேஷன். 3-1 என்பது வேதாகமம் முழுவதுமாகவே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு, இயேசு கிறிஸ்து மறுரூப மலையிலே அனைத்து சீஷர்கள் இருக்கிறார்கள், ஆனால் 3 பேரை கொண்டு போகிறார். 3 பேர், ஒரு இயேசு கிறிஸ்து. 3 சீஷர்கள், இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இந்த 3-1 காம்பினேஷன் என்றால் தீர்க்க தரிசனத்தில் ஒரு செய்தி நமக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ இந்த காலகட்டத்திலே 3 பேர் இருக்கிறார்கள், இயேசு கிறிஸ்து இருக்கிறார். என்ன செய்தி நமக்கு வருகிறது என்றால், உரத்த சத்தம் எப்படி பிரசங்கிக்கப்பட போகிறது. தேவன் ஒரு கூட்டத்தை எழுப்புகிறார். உலகம் பார்க்கிறது. அங்கே தேசாதிபதிகள் எல்லாம் அவங்கள பார்க்குறாங்க. அவர்கள் தங்களுடைய ஊர்களுக்கு சிதறிப்பட்டு போன பின்பு அங்கே இருக்கிறவர்களுக்கு அறிவிக்கிறார்கள். இந்த 1,44,000 பேரை குறித்து அறிவிக்கிறார்கள். இப்படி ஒரு ஜனம் இருக்கிறது, அந்த ஜனம் இப்படி தேவனுக்கு உண்மையாக இருந்தார்கள் என்று அங்கே அறிவிக்கிறார்கள். அப்போது அவர்கள் சிதறப்பட்டு போய் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், சத்தியங்களை அறிவிக்கிறார்கள் என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். 1,44,000 பேர் மாத்திரம் கிடையாது, 1,44,000 பேரை பார்த்து அவர்கள் எழுப்புதல் அடைந்தவர்கள் அனைவருமே போய் இந்த உரத்த சத்த செய்தியை குடிக்கிறார்கள் என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். கிரேட் கான்ட்ரவர்சி 449. But Christians of the past generation observed the Sunday, supposing that in so doing they were keeping the Bible Sabbath, and they were now true Christians in every church, not excepting the Roman Catholic Communion, who honestly believe that Sunday is Sabbath of divine appointment. God accepts their sincerity of purpose and their integrity before Him, but when Sunday observance shall be enforced by law and the world shall be enlightened concerning the obligation of the true Sabbath, then whosoever shall transgress the command of God to obey precepts which had no longer authority than that of Rome will thereby honor Popery above God. இப்பொழுது இருக்கிற ஜனங்கள், ஞாயிறு ஆசரிப்பு சபைகளிலே இருக்கிற ஜனங்களுக்கு தேவன் இன்னும் அவர்களை பிடிக்கவில்லை. ஏனென்றால் உலகம் தேவனை அறிகிற அறிவுக்கு வர வேண்டும். அப்படி தேவனை அறிகிற அறிவுக்கு வந்தால்தான் தேவன் ஒரு நியாய தீர்ப்பை கொடுக்க முடியும். அதற்காக தான் இந்த 1,44,000 பேரை எழுப்புகிறார். இந்த 1,44,000 பேர் எப்படி சூளையின் நடுவில் இருந்து எழுப்புகிறார், எப்படி சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை பயன்படுத்தினாரோ அதே மாதிரி சூளையிலிருந்து தேவன் 1,44,000 பேரை பயன்படுத்த இருக்கிறார். He is paying homage to Rome and to the power which enforces the institution ordained by Rome. He is worshipping the beast and his image. As men then reject the institution which God has declared to be the sign of His authority and honor in His stead, that which Rome has chosen as the token of her supremacy. They will thereby accept the sign of allegiance to Rome, the mark of beast. It is not until the issue is thus plainly set before people and they are brought to choose between the commandments of God and the commandments of men, that those who continue in transgression will receive the mark of the beast. எப்பொழுது தெல்ல தெளிவாக இந்த காரியம், இந்த பிரச்சனை ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பதாக வருகிறதோ அது வரைக்கும் தேவன் அவர்களை பிடித்திருக்க மாட்டார். நியாய தீர்ப்பு அவங்களுக்கு இருக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள. நியாய தீர்ப்பு செய்கிறதுக்கு ஒரு
ப்ராப்பரான ஒரு ரீசன் நமக்கு இருக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது ஒரு கூட்டத்தை தேவன் எழுப்பி அவர்கள் முன்பதாக காண்பிக்கிறாரோ அப்பொழுது அவர்களுக்கு இருக்குது. அப்போ இந்த தானியேல் 3வது அதிகாரம் 144,000 சேர்க்கப்படுகிறார்கள், அவர்கள் எழுப்பப்படுகிறார்கள், அவர்கள் தேவன் கொடியாக எழுப்புகிறார். இது ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்தை குறிக்கிறது. ஆனால் இது வருவதற்கு முன்பதாக அவர்கள் சேகரிக்கப்படுகிறார்கள். கிருபையின் காலம் சபைக்கு முடிவருகிறது என்பதை தானியேல் 3வது அதிகாரம் சொல்கிறது. இந்த காலகட்டத்தில் என்ன ஆச்சு என்பதை நாம் கண்டினியூ பண்ணுவோம். ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் வால்யூம் 1 163. After Jesus opened the door of the most holy, the light of the Sabbath was seen, and the people of God were to be tested and proved, as God proved the children of Israel anciently, to see if they would keep His law. I saw the third angel pointing upward, showing the disappointed ones the way to the holiest of the heavenly sanctuary. They followed Jesus by faith into the most holy. Again they have found Jesus, and joy and hope spring up anew. I saw them looking back, reviewing the past from the proclamation of the second advent of Jesus down through their travels to the passing of the time in 1844. They see their disappointment explained, and joy and certainty again animate them. The third angel has lightened up the past, present, future, and they know that God has indeed led them by His mysterious ப்ரோவிடன்ஸ். இங்கே வில்லியம் மில்லரையும் மில்லரைட் அட்வென்டிஸ்ட்டை கொடுத்து சொல்லப்படும் போது மில்லரைட் அட்வென்டிஸ்ட் சோதிக்கப்பட்டார்கள் என்று அம்மையார் இங்கே கொடுக்கிறார்கள். வில்லியம் மில்லரும் அவங்க சேர்ந்த அந்த அட்வென்டிஸ்ட், 70 அட்வென்டிஸ்ட் எப்பொழுது சோதிக்கப்பட்டார்கள் நம்ம ஸ்க்ரீனில் பார்ப்போம். இந்த காலகட்டத்திலே ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த 3 செய்திகளும் யாரை சோதித்தது என்று நாம் பார்க்கிறோம் என்றால், இங்கே இருக்கிற அட்வென்டிஸ்ட் ஜனங்களை இங்கே சோதித்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் உண்மையான சோதனை எங்கே வந்தது என்றால் இந்த காலகட்டத்தில் வந்தது. 1844 2வது ஏமாற்றம் நடந்தது. 1844 அக்டோபர் 22 நடந்தது. இதுக்கப்புறம் அவங்களுக்கு முக்கியமான வந்த சோதனை என்னவென்றால் 1846 சபைக்கு தேவன் என்னத்தை கொடுத்தார் என்றால் ஓய்வு நாள் சத்தியத்தை கொடுத்தார். அப்போ இங்கே யாரெல்லாம் உண்மையாக இருந்தார்களோ, இங்கே இந்த 3வது குறிப்படையாளத்திற்கு முன்பதாகவே உண்மையாக இருந்தவர்களே தேவன் சேகரித்து விடுகிறார். அந்த உண்மையாக இருந்தவர்களுக்கு இங்கே சத்தியம் வருகிறது, ஓய்வு நாள் சத்தியம் இங்கே வருகிறது. அப்போது முதலாவதாக இங்கே 1843 சார்ட் இங்கே போட்டாங்க. இந்த 43 சார்ட்டில் தேவன் கையை வைத்து ஒரு தவறை மறைத்திருந்தார். இந்த தவறு இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. இந்த வெளிப்படுத்தப்பட்ட தவறை போடுவதற்காக இன்னொரு சார்ட் வேணும். உடன்படிக்கை என்பது பண்டைய இஸ்ரவேலர்களுக்கு 2 கட்டளைகளாக கொடுத்தார். சபைக்கு 70 அட்வென்டிஸ்ட் திருச்சபைக்கு தீர்க்க தரிசனங்களாக 2 சார்ட்ஸ் மூலமாக கொடுத்திருக்கிறார். அப்போ இது முதலாம் சார்ட் இங்கே பண்ணப்பட்ட பிற்பாடு இங்கே 1850 2வது சார்ட். இங்கே உடன்படிக்கை 50 என்பது பெந்தெகோஸ்தே தினத்துக்கு ஒத்திருக்கிறது, உடன்படிக்கைக்கு ஒத்திருக்கிறது. இந்த உடன்படிக்கை இங்கே நிறைவேறுகிறது. இது முதலாவது சார்ட், இது 2வது சார்ட். இங்கே 70 அட்வென்டிஸ்டுக்கு உடன்படிக்கை நிறைவேறுகிறது என்பதை நீங்களும் நான் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் சபையினுடைய அஸ்திபாரம் என்பது 43 50 சார்ட், 1850 சார்ட். ஓய்வு நாள் முத்து இந்த சத்தியங்கள் எல்லாம் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நமக்கு சபையினுடைய தூண்கள். இதுதான் இப்பொழுது சபைக்கு புரியவில்லை. சபையினுடைய அஸ்திபாரம் வேறு, சபையினுடைய தூண்கள் வேறு. நமக்கு இப்பொழுது இருக்கிற ஓய்வு நாள் சத்தியமாக இருக்கட்டும், என்ன சத்தியம் நம்ம நம்மளுடைய டாக்டரின்ஸாக இருக்கட்டும், இந்த டாக்டரின்ஸ் எல்லாம் நமக்கு என்னன்னா ஒரு தூணாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய சபையினுடைய அஸ்திபாரம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்து. அந்த அஸ்திபாரம் நமக்கு எப்படி இருக்கிறதுனா, இயேசு கிறிஸ்து நமக்கு தீர்க்க தரிசனமாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து பண்டைய இஸ்ரவேலுக்கு கற்பனையாக இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்டார். நமக்கு தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்துவுடைய சாட்சியாக இருக்கிறது. அப்போ இந்த தீர்க்க தரிசன சார்ட், இந்த 2 சார்ட்டுகளும் சபைக்கு அஸ்திபாரமாக கொடுத்தார் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் மில்லரைட் அட்வென்டிஸ்டுடைய வாழ்க்கை சரித்திரம். முதல் 3 அதிகாரம் எப்படி இவர்களுடைய வாழ்க்கையை விளக்கிறது என்று பார்த்தோம். அடுத்து வருகிற ப்ரெசன்டேஷனில் இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, 1850 இங்கே உடன்படிக்கை செய்தார். ஆனால் அந்த உடன்படிக்கையை இங்கே மீறினோம். அடுத்த 3 அதிகாரங்கள் தானியேல் 4, 5, 6 சபை எப்படி உடன்படிக்கையை மீறி சபை எப்படி விழுந்து போனது என்பதை நாம் படிக்கப் போகிறோம். 70 அட்வென்டிஸ்ட் திருச்சபையிலே இப்பொழுது தலை இல்லாத ஒரு முண்டமாக நாம் இருக்கிறோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தலை, இயேசு கிறிஸ்து தான் அஸ்திபாரம். இது 43 50 சார்ட் தான் நமக்கு அஸ்திபாரம். அந்த அஸ்திபாரம் இல்லாமல் இருக்கிறது தலை இல்லாத ஒரு சபையாக நாம் இப்பொழுது சென்று கொண்டிருக்கோம். ஏனென்றால் இந்த தீர்க்க தரிசன சார்ட் நம்மிடம் இல்லை. அதனால் அடுத்த ப்ரெசன்டேஷனில் நாம் படிக்க இருக்கிறோம் 4, 5, 6 அதிகாரம்
தானியேலிலே அது நம்முடைய பயனீர் அட்வென்டிஸ்டுடைய வாழ்க்கை சரித்திரத்தை எப்படி குறிக்கிறது, நாம் எப்படி விழுந்து போனோம் என்பதை குறிக்கிறது. அதே சமயத்தில் இந்த கடைசி காலத்தில் அப்படி விழுந்து போயிட்டோம், மறுபடியும் தேவன் சேகரித்து கொண்டிருக்கிறார். இங்கே விழுந்தவர்களை, இந்த காலகட்டத்தில் விழுந்தவர்களை தேவன் 1,44,000 பிறகு மறுபடியுமாக சேர்க்கிறார். இதுதான் இந்த 2520 என்கிற சத்தியம். 2520 என்பது தேவன் கோபத்தினாலே சிதறடிக்கிறார், மறுபடியுமாக சேகரிக்கிறார் என்கிற சத்தியத்தை நமக்கு விளக்கிறது. நாம் ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தகப்பனே, இந்த நாளைக்கு கிருபையை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. இதோ தானியேல் 3ஆம் அதிகாரம் 3வது தூதை எங்களுக்கு விளக்கிறது பிதாவே. இதோ நியாய ஆசிரியர் சட்டம் வருவதற்கு முன்பதாகவே நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் 1,44,000 பேரை நீர் சேகரித்து வருகிறீர் என்கிற சத்தியத்தை கொடுத்திருக்கிறீர் பிதாவே. இதோ சபை கொடுத்த இந்த மாபெரும் கடைசி சத்தியத்தை நாங்கள் ஆராய்ந்து உயிர்த்து ஆராய்ந்து படித்து நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் பிதாவே. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன்.